வணக்கம். உங்கள் சேலமரா தமிழ்ச்செல்வன். இன்று நம்ம எங்கே இருக்கோம்? ஏலகிரியில் இருக்கேன். ஏலகிரியில் அண்ணன் மதியழகனுடைய சில்வர் ஸ்ப்ரிங் ரிசார்ட்டு. நல்ல அழகான இயற்கையான சூழ்நிலை பார்த்துருப்பீங்க நம்ம ஆறாவது தமிழ் சேனலில். ரூம் எல்லாமே சூட் ரூம்பாகவே ரெடி பண்ணியிருக்காரு. அவருடைய அன்பு உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள். அந்த திறக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்து எங்கள் சேலம் ஆறாருக்கு பெருமை சேர்த்து அன்பு தொழிலாளர்களுக்கெல்லாம் எங்களை நினைவில் வைத்து நல்லபடியாக அவர் உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றியை அவர் அடைவார். மேலும் மேலும் வெற்றிகள் அடைய வேண்டும். ரெண்டாவது தலைமுறை எவ்வளோ கவனத்தோடு அக்கறையோடு ஒரு மகிழ்ச்சியோடு அதை எடுத்து அதை உணர்ந்து எத்தனை பாடுபட்டு இது தாய் தந்தையார்கள் இதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருப்பாருங்கன்ற எண்ணத்தோடு இது அவர்கள் வாழ்ந்து அவர்கள் பேர பிள்ளைகள் வாழ்ந்து இந்த மண்ணுக்கும் நம்ம அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இளைய தலைமுறைகள் உழைப்பில் மிக கவனம் செலுத்தணும். உணவு முறையிலையும் அதிக கவனங்கள் தேவை. இரவு உணவை சீக்கிரம் சூரிய வெளிச்சத்தில் தான் நமக்கு செரிமான சக்தி இருக்குது. அதனால் சீக்கிரம் இரவு உணவு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஐம்பூதங்களில் நீர் சத்து தான் அதிகம் நம்ம உடம்புல இருக்குது. நல்ல ஒரு நீர் அருந்த வேண்டும். மோர் அருந்தும் பழக்கம், ஒரு நெல்லிக்காய், ஒரு 4 நாவப்பழம், ஒரு பெலாசோலை 2 சாப்பிட்டா கூட இதயத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்றாங்க. சுகர் இருக்கிறவங்க கூட ஒரு 2-3 பெலாசோலையை சாப்பிட்லான்றாங்க. பழங்களை சாப்பிடும்போது அது சுக்ரீஸுங்கிறது தான் இருக்குது, சுகர் கிடையாது. பழத்துக்கு மேலே நம்ம மாவுச்சத்தை சாப்பிட்டா தான் சுகராக மாறுதுன்னு நம்ம சித்தம் சொல்லுது.